Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்த டிடிஎஃப் வாசனை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் புகைப்படம் எடுக்க முண்டியடித்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தம்பி வாங்க சொல்லியா ஏய் வாயா என்ன சொல்லியா அண்ணனுக்கா என்னையா பண்ணுவ என்ன பண்ணுவேன் அண்ணனுக்கா என்னையா பண்ணுவ என்ன பண்ணுவ அண்ணனுக்கா என்ன பண்ணுவ சரி இப்ப அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க என்னையா பண்ணுவீங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை சொல்லியா எதுக்காக வந்தீங்க அதாவது எதுக்காக அழுகுறப்போ எதுக்காக அழுகுற ஏன் அழுகுற தம்பி வாங்க தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம். டிடிஎஃப் வாசனை பார்க்க ரசிகர்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டார்கள்? இந்த நேரத்துக்கு தான் அவர் கையெழுத்து விட போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? முன்னாடியே விரிவான தகவல்கள். வணக்கம். நீதிமன்றத்தின் உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா இந்த சாலை போக்குவரத்து விதிகளை மீறியதாக டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவின் கீழ் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கிய மதுரை நீதிமன்றம் 10 நாட்களுக்கு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் கையெழுத்திட வேண்டும் என்று அவருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்று காலை சரியாக 10 மணிக்கு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் கையெழுத்திட வந்தார். அவர் கையெழுத்திட்டு முடித்த பின்பு மீண்டும் அவர் காரில் செல்லும் போது பார்த்திருந்தாலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பார்த்திருந்தால் அங்கு அவரை சூழ்ந்து கொண்டு அவர் அண்ணா அவங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரிடம் பார்த்திருந்தால் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவிடம் எப்படி வேணாம் கெஞ்சி கேட்பார்களோ அதே போல டிடிஎஃப் வாசனிடம் அந்த இளைஞர்கள் ஆகிய சிறுவர்களும் இளைஞர்களும் கெஞ்சி கேட்டனர். அதற்கு டிடிஎஃப் வாசன் நான் மதுரையில் தான் இருக்க போகிறேன், நீங்க ஏன் கொஞ்ச நாள் கருக்கு நானே உங்களை சந்திக்கிறேன் என்று அவருக்கு ஆறுதல் கூறி சென்றிருக்கிறார். மேலும் அண்ணா ஒரு போட்டோ என்று அந்த சிறுவர்களும் இளைஞர்களும் அவர் பின்பே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதில் ஒரு சிறுவனை நாம் அழைத்து கேட்ட போது எதற்காக வந்தீர்கள் எதற்காக கேட்கும் போது எங்க அண்ணன் அவரை நான் 4 வருடம் தொடர்ந்து நான் பின்தொடர்கிறேன், அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று அவர் உணர்ச்சி வசமாக பேசக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. மேலும் அந்த சிறுவனிடம் கேட்டபோது டிடிஎஃப் வாசன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று அவர் கண்ணீர் விடக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிஞ்சது. நேற்று பார்த்தோம்னா இந்த செய்தியானது அனைத்து செய்திகளிலும் வந்த நிலையில டிடிஎஃப் வாசன் 10 மணிக்கு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துல கையெழுத்திட வருவார் என்ற தகவலை அறிந்த பின்பே இந்த சிறுவர்கள் இங்க குவிய துவங்கினார்கள். மேலும் கோர்ட்டின் விதிமுறையின் கீழ் இருப்பதால் புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவருடைய வழக்கறிஞர்கள் அந்த சிறுவர்களும் இளைஞர்களும் அவரை அப்புறப்படுத்திவிட்டு அவரை காரில் ஏற்றி சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.